பெரியவங்க. இப்போ சிபு சார் மாதிரி இருக்கார், ராஜேந்திர மாதிரி இருக்கார். சார் ஆம்பளைங்க தப்பு செஞ்சா நனைஞ்ச போற வேஷ்டி மாதிரி நான் எதுவும் தெரியாது எதுவும் தெரியாது. பொம்பளைங்க தப்பு செஞ்சா முள்ளு மேல பட்ட போட மாதிரி தச்சாலும் தெரியும் பொட்டு போட்ட போடணும். அக்கா தண்டனக்கா தனக்கனக்கா கிளாப் இல்லையா கிளாப் இல்லையா நல்லா இருந்துச்சுங்களா? டான்ஸ் நம்மளுக்கு சார். இந்த கத்தி இல்லை சார், இந்த கத்தி வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா எடுக்க முடியுமா? எடுக்கிறா. இது வந்து என்ன பாருங்க. ரெடி 1 2 3 இந்தாங்க குடிங்க. இப்போ என்கிட்ட எதனா இருக்கா? நான் இவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ நான் டீ சாப்பிடணும், இவர்கிட்ட 10 ரூபா எடுத்துக்கலாமா? நான் எடுத்தா கிளாப் பண்ணணும். ஓகேவா? ரெடி சார்? என்கிட்ட எதுவுமே இல்லை சார், எதுவுமே இல்லை. ஒரு ஷர்ட்டை உதருங்க. இந்த பாருங்க கார் இப்படி உதருங்க. இங்க பாருங்க வந்துச்சா? உங்களை பார்த்துக்கலாம். ஜோசியெல்லாம் சொல்லுவோம். ஒருத்தர் பேரா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா அனிதாவா? மேசராசியா? அஸ்வின் நட்சத்திரமா? அப்படிதானே? அதான் அப்படிதான் இருப்பாங்க. மேசராசி அஸ்வின் நட்சத்திரமா இருக்காங்க. பிடிவாதம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் உஷாரா இருந்துங்க. நான் எல்லாரும் நான் தான் சொல்கிறேன். ஓகேவா? வந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே. இப்போ அந்த மாஸ்டர் வடிவேல் சேகரன் அவர்களுக்கும் எங்களது மாஸ்டர் டி.ஆர். சுரேஷ் பாபு அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மாஸ்டர் ஆண்டனி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியா ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் நம்ம தினேஷ் தான் சொல்லியிருக்கேன். தினேஷ் சொல்லிக்கிறான் நம்ம ஏரியா தான் ராஜீவ்காந்தி நகர். அதனால இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, இத்தனை பேரை உட்கார வைக்கிறது பெரிய காரியம். ஆனால் யாரும் எழுந்து போறதுக்கு மனசு இல்லாம இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சி கடைசியா நம்ம ஆஸ்தான பூர்ணமாக ஆஸ்தான கலைஞர்கள் ரேகா அந்த கையல்வெடி டபாங்குத்து. ஏன்னா நம்ம வேற இல்லை, அவங்க வேற இல்லை. அதனால இந்த மாதிரி சொல்லிக்கிறோம். ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கெல்லாம் நான் விடையெல்லாம் கொடுக்க போறதில்லை. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னா பூரணா மகாமேரு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம். அந்த இடத்துல நீ கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அன்னதானம் போட போகிறோம். நாங்கள் நகல் கலைஞர்களெல்லாம் அதுதான் போயின்னு இருக்கோம். நம்ம லொல்லு சபா, நம்ம சந்தானம் கூட நடித்த ஒரு லொல்லு சபாவில் நடிச்சிருக்காரு அந்தோனின்றவர். அவர் இறந்துட்டார். அவர் நினைவு நாளை ஒட்டி இது இன்றைக்கி வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி ஒரு அன்னதானம் போட போகிறோம். நம்ம சுபாஷ் மாஸ்டர் அவர் தான் இது பண்ண போகிறாரு. அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். எங்கேயே நான் மேக்கப்பெல்லாம் போட்டுக்கினேன், ஏன்னா அங்கே போகிறது ஒரு அரை மணி நேரம் போனே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஓகே, இன்னைக்கு ஈவினிங் ராஜா அண்ணாமலை மண்டலத்தில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கும் போனோம். இன்றைக்கி அமாவாசை இல்லையா? ரைட், அம்மா அப்பா படத்துக்கெல்லாம் மாலைலாம் போட்டு பூஜைலாம் பண்ண கிளம்பிட்டேன். நேராக நம்ம அங்கே பூரணா மகாமேரு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் அங்கே தான் போகலாம் வாங்க. ஓகே, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து 1 நிமிஷம் காட்டுது. நேராக போய் ரைட் திரும்பணுன்ட்டு இங்கே கீழ்கட்டையில் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ஜிலோன்னு இடத்துல இருக்குது. கீழ்கட்டையில் கொஞ்சம் மெயின் சிட்டி தான், மெயினாக தான் இருக்கும். இது உள்ள ஜிலோன்றது யாருமே காணோம். இந்த இடத்துல தான் இன்றைக்கி அங்கே போய் பார்க்கலாம். அங்கே ஒரு ட்ரஸ்ட் இருக்க மாதிரி தெரியுது. ஸ்ரீ பூர்ணா மகாமேரு ட்ரஸ்ட் இதுதான் நினைக்கிறேன். இதோ வெளியே போட்டிருக்க ரோடு சரியில்லை. இங்கே ட்ரஸ்ட்டு ஒன்று இருக்குது, ஐ மீன் ஆர்ஃபனேஜ் நினைக்கிறேன். அங்கே ஒரு மாலை போட்டு ஒருத்தருக்கு ஃபோட்டோ இருக்குது. இப்போ மதன் நிற்கிறார். வணக்கண்ணா. வணக்கம் மதன், வணக்கம்.
வணக்கம் 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 அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எவ்வளோ நேரத்தில் வருவேன்? ஆமாம் அவரு தானே இன்னைக்கு அது தெரியும். இவர் தான் பார்த்துருப்பீங்க, விஜய் டிவிலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சந்தானத்து கூடலாம் லொல்லு சாப்பாடெலாம் வந்திருப்பார். இவர் தான் இன்றைக்கி இந்த ட்ரஸ்ட்டு தான், இந்த ட்ரஸ்ட்டை தான் இன்றைக்கி அன்னதானம் தண்ணி கட்சிகள். ஓகே வந்தாச்சு வா மதன். இன்றைக்கி வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் இது வந்திருக்கோம். சொல்லு மதன் இதை பற்றி. வணக்கம் டிஆர் அண்ணா. வணக்கம் மக்களே. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வாழ வைத்த தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் அருமை அண்ணன் லொல்லு சபா ஆண்டனி அண்ணன். ஆமாம், அதாவது அவர் உண்மையிலே கிரேட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஏன்னா நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் அண்ணா கூட பண்ணியிருக்காரு, லொல்லு சபாலையும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அண்ணனோட நண்பர்கள் ஆண்டனி அண்ணாவோட நண்பர்கள் வந்து இன்றைக்கி வந்து சிறப்பான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நம்ம ஸ்ரீ பூர்ணா மகாமேரு ட்ரஸ்ட்டில் வந்து இன்றைக்கி வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சுபாஷ் அண்ணா, ராஜ சுபாஷ் அண்ணா நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் நண்பர்கள் எல்லாருமே நைட்டெல்லாம் வந்து இவங்க செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. எவ்வளோ இவரோட நண்பர்ப்பா நமக்கு ஒரு மாதிரி ஆகுது. நைட்டு வந்து பண்ணாங்க சார். இது 11 மணி ஆச்சு. அவருக்கும் வந்து ஹரி ஆலா அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம. ஏன்னா சாதாரண விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக இதுதான் நாங்கள் இப்போ பண்ண போகிற கல்வி வச்சா பண்ண போகிற இடம். மனித குலம் செய்ய வேண்டிய தர்மங்கள், உணவு இல்லாதவருக்கும் உணவு கொடுத்தல். ஃபஸ்ட்டு அதான் இருக்குது பாருங்கள். அன்னதானம் போடுறது எல்லாமே இங்கே தான். கலைஞர்கள் இங்கே தான் நீ இந்த இடத்துல நடக்க போகுது. நல்லா இருக்கீங்களா எல்லாம்? என்னம்மா? அப்படியா? சரி என் கூட ஆடுறியாம்மா? நான் இப்போ டான்ஸ் ஆடுறப்ப என் கூட ஆடுறேன்னா ரைட். ஓகே ஓகே. ஸ்ரீ பூர்ணா மகாமேரு ட்ரஸ்ட் நித்தியானதான கைங்கரியம். இது ஒரு பெரிய தர்மம். முடிந்தால் உதவி செய்ய, முடியாவிட்டால் சாப்பிட்டு அமைதியாக செய்யும். இங்கே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. எங்கள் அப்பா மாதிரி உட்காந்துட்டு பாருங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா எங்கள் அப்பா மாதிரி தான் இருப்பார் இவர். வயசானக்காவது நானும் அப்படி தான் ஆக போகிறேன். எல்லோரும் அப்படி தான். இது வந்து பூர்ண மகாமேரு ட்ரஸ்ட்டு தான். ட்ரஸ்ட் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா. ரொம்ப சந்தோஷம் உங்கெல்லாம் பார்க்கறதுல. ரொம்ப எனக்கு ஃபோன் வந்திருக்கேன். இல்லைம்மா அதோ உங்களாம் பார்த்துட்டு இருக்கேன் நான். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. டி ராஜன் சிம்புவா? இன்னும் கல்யாணம் ஆகலை. சிம்பு கல்யாணம் ஆகிடக்கூடிய சீக்கிரத்தில். ஓகேவா? சாப்பிடுங்க. இது மதியானத்துக்கு இப்போ சாப்பிடுங்கம்மா. இவங்கெல்லாம் இங்கே இருக்கிற பெட்டுண்ணா. ஓகே நல்லா நீட்டாக வச்சுருக்கு. பரவாயில்லம்மா, ரொம்ப நீட்டாக வச்சுருக்குங்க. பெரிய விஷயம், சூப்பராக வச்சுருக்கீங்க. இப்போ இங்கேருந்து நிறைய பேர் அங்கே சாப்பிட போயிருக்காங்கல்ல? முடியாதவங்க நீங்கள் ஓகே. உன் பேர் என்னம்மா? இப்போ இந்த இடத்துல மெயின்டைன் பண்ண இவங்க தான் சுத்தமாக வச்சுருக்கீங்க. ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கீங்க, சூப்பராக வச்சுருக்கீங்க. நீட்டாக வச்சுருக்கீங்க. எல்லாம் பெருகி கிருக்கி க்ளீனாக வச்சுருக்காங்க. ஓகே. என் கூட டான்ஸ் ஆடினீங்க. ஓகேவா? ரைட், கண்டிப்பாக டான்ஸ் ஆடலாம். ஓகே ரைட். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? சார் வணக்கம். உட்காருங்க. எந்திரிக்காதீங்க. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரைட். ஓகே. வணக்கம். நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா? ஓகே. சார் வணக்கம் சார். நம்ம டிஆர் நினச்சிட்டேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு என்னுடைய கலை நிகழ்ச்சிகள் இருக்குது. முடிஞ்சால் வந்து பாருங்கள். ஓகே வாங்க. ஓகே நன்றி. கீழே போட்டுங்களா? வந்து பாருங்கள். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்தது. ஐயாவை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அப்படியே எடுங்க. ரைட். வாங்க பொறுமையாக. எங்கள் அப்பா மாதிரியே இருக்கீங்க. வாங்க பொறுமையாக வாங்க.
நில்லுங்க அப்படி நில்லுங்க. அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம. அப்படின்னு ரெடி? சூப்பர். எடுத்தாச்சு. ஓகே தேங்க்யூ. நன்றி. வாங்க அங்கே வாங்க. ஓகே, ரொம்ப நீட்டாக வச்சுருங்க இடம்லாம். ரைட், ஓகே. ஆமாம், அங்கே கலை நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்படியா? அங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு அன்னதானம் கலை நிகழ்ச்சி இருக்குது. வாங்க. ரைட், ஓகே. இடம் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். கீழே லேடிஸ் இருக்காங்க. வாங்க வாங்க கீழே. ஓ தேர்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் லேடிஸ் தான். அங்கே ஆளுங்க இருக்காங்களா? அங்கே இருக்காங்க, எதிர்க்கு இருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம். வணக்கம் ராஜி. வணக்கம் சேகரே. லொக்கேஷன் தேடிக்கினே அடிச்சு வந்த போல இருக்கு. சந்து பூந்தெல்லாம் தேடி வருது. நல்லா இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த குளம்லாம் இருந்துச்சு பாருங்க. ஆமாம், அந்த இது கீழ்கட்டில் அந்த இடத்துல இருக்குது ஏரி. நானே கஷ்டப்பட்டேன். லொக்கேஷன் எங்கெங்கோ போய் காமிக்குது, கடைசியில் ஜிலோன்னு இடத்துல வந்துச்சு. அந்த பாறைகள்லாம் பார்த்தா பிஜாரா. அந்த பழத்தில் காமிச்சிங்களா? ஆமாம், அந்த பக்கம் தான் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அங்கே ஒரு குளம் ஒன்று அருமையாக இருக்குது. அந்த பிளேஸ் அதுவா? சூப்பராக இருக்குது அது. போய் பார்க்குறேன். குளம் நான் ஏரி பக்கமாக வந்தேன். அந்த ஏரி தான், கீழ்கட்டல் ஏரி. இல்லை இப்படி ஒரே சைடு போனோம்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது. ஓகே, இது பார்க்குறேன். அப்படியா? சந்தியா எப்படி இருக்கு? சந்தியா எப்படி இருக்கு? செல்வி எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்களா? நிறைய பேர் சந்தியாவும் கேட்டிருக்காங்க எப்படி இருக்காங்க. நம்ம நிச்சயத்தெல்லாம் போட்டு அதுக்கு நம்ம ராஜி இன்னைக்கு வந்து வேற லெவல் கெட்டப் போட போறாரு. அது சீக்கிரட்டா இருக்கும். நான் கெட்டப்னு சொல்றேன், சொல்லாத. அது போட்ட போறோம். வேற லெவலில் போயிட்டு இருக்காரு ராஜி. ஆக்சுவலாக ராஜிக்கு ஏற்ற மாதிரி புஷ்பராஜி அது ஒரு கெட்டப்பு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம். ஆமாம், அதெல்லாம் ஒன்று ஹார்ட் ஒர்க். கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். ஓகே, அனைவருக்கும் நன்றி. இதுவரை ஆதித்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இனிமேல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. ஓகே, சரி உள்ளே போகலாம். மேக்கப் போட்டுக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. பின்னாடி சேர்லாம் போட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு வந்தோடனே ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த போகிறோம். இந்த அம்மாவை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியே பார்த்தா எங்கள் அம்மா மாதிரியே இருக்காங்க. எங்கள் அம்மா சிரிக்கிறதெல்லாம் எங்கள் அம்மா மாதிரியே இருக்குங்க. நீங்கள் அந்த கண்ணாடியெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இது வந்து என் தம்பிக்கிட்ட காமிப்பேன், பாரு அம்மா உட்காந்துருக்காங்கன்ட்டு. ஓகே, அவன் சந்தோஷப்படுறோம். ஓகேங்களா? அது புரியுமா? புரியும். வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு, நான் சொல்கிறேன். வேலை தான் இருக்கணும். ஓகேங்களா? அவன் பேர் சூரி. அவன் பேர், என் தம்பி பேர் சூரி. ஹாய் சூரி, நல்லா இருக்கியான்னு கேளுங்க. சூரி தெரியல. இல்லை, ஆமாம், நான் எத்தனை அவங்ககிட்ட காமிப்பேன். ஓகேங்களா? சூரி, நல்லா இருக்கியா தம்பி? ஓகே, ரொம்ப ரொம்ப அம்மா பேசுகிறேன் பாரு. எத்தனை அம்மா பற்றியா என் தம்பிக்கு? ரைட், ரொம்ப சந்தோஷம் பார்த்தது. ரைட், வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எங்கள் அன்னார் அவர்களுடைய இந்த இன்னைக்கு நினைவஞ்சலி மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பெரியவங்க நிறைய பேர் பிறந்தநாள் வேற இங்கே பண்ணதில்ல. நல்ல நல்ல வாழ்க்கையில ஜெயிக்கணும், சினிமா நிறைய பண்ணணும். நம்ம எப்படி சந்தானம் சாமிநாதன் சார் மாதிரி அவங்க ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஜெயிக்கணும்னு ஒரு போராட்ட குணம் உள்ள நண்பன். பொதுவாகவே கலைஞர்கள் எல்லாருமே அப்படிதான். அது எத்தனை சினிமா நடிச்சாலும் எத்தனை டிவி நடிச்சாலும் ஒவ்வொரு நாளும் போராடினா தான் அது வாழ்க்கை. நேற்று ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரிலாக்ஸா இருக்க முடியாது. நேற்று ஒரு 10 பக்கம் வசனத்தை பேசி இன்னைக்கு திறமை இருக்கு. ஏன்னா நான் நொல்லு சபால நடிக்க வரும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான். சின்ன சின்ன படங்கள்ல சின்ன சின்ன அங்கங்க வடிவல் காமெடியில டைலாக் வச்சு சின்ன சின்ன துண்டு கேரக்டர் பண்ணிட்டு தான் நான் லொல்லு சபால வந்தேன். ஆனா நான் லொல்லு சபால வரும்போதே சந்தானம் எப்படி ஹீரோவோ அதே மாதிரி ஆண்டனி வந்து வில்லன்னா மெயின் வில்லன் வேற லெவல் அப்படின்னு சொல்லுவா. அந்த சிம்பு அந்த டைலாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டைலாக் இது. அது மாதிரி இந்த சிம்பு மதன் இன்னைக்கு அவரை குரல்ல பேசணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவரை நீங்க பேசுங்க சார். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. நமக்கு எதுக்கு ஐயா பம்பு, மனசுல இருக்க ஐயா தெம்பு. அம்மா அப்பாவை பார்த்தாலே ஒரு அன்பு, அது போதும் ஐயா உலகத்துக்கு. நான் பேசுறேன், என்ன உருவாக்குறது யாரு, என்ன பேச வச்சது யாரு, கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பண்ணது யாரு, அவரு தாங்க உலகமே சொல்ல ஒரு பேரு, அவரு தான் டி யாரு. வாங்க டாடி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டிஆர் டைலாக் ஒன்று பேசலாமா? டிஆர் சார் சோகத்தில் இருக்காரு. ஆம்பளைங்க தப்பு செஞ்சா நனைஞ்சு போற வேஷ்டி மாதிரி, நான் எதுவும் தெரியாது காய் எதுவும் தெரியாது. பொம்பளைங்க தப்பு செஞ்சா முள்ளு மேல பட்ட புடவை மாதிரி, தச்சாலும் தெரியும் பொட்டு போட்ட புடவைன்னு. ஏக்கா தண்டனக்கா, ஏ தண்டகனக்கா, போடு போடு. என் பையன் பேர் சிம்பு, வச்சிக்காத வம்பு, சுத்துவேன் கம்பு. என் பையனை நம்பு நம்பு தம்பி கலக்குராஜா.
இவர்தாங்க டாடி, அவர் வச்சிருக்காருங்க டாடி, அவர் முகம் இருக்குதுங்க பாடி, அது காரணமே ஒரு லேடி. இதை சொன்னா வாய மூடுறா கேடி அப்படின்னு என்னையே சொல்லுவாருங்க டாடி. பரவாயில்ல டாடி, அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய நகல் கலைஞர்கள்லாம் வந்து நன்றி நன்றி கைத்தட்டிய அத்தனை நன்றி. இமயத்திற்கு இதயஞ்சலி என்றும் எங்களுக்கு இமயமா இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் லொல்லு சபா ஆண்டனி அண்ணன் அவர்களுடைய நினைவஞ்சலி சார்பாக இன்று கலை நிகழ்ச்சியை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சிவாஜி சார் மாதிரி ஆக்ட் பண்ணி அற்புதமா இருக்கக்கூடிய அச்சசல் நகர் கலைஞர் சிவாஜி ஆண்டனி மாஸ்டர் அவர்களை வருகின்ற வரவேற்கிறோம். நம்ம சிவாஜி சார் மாதிரி அற்புதமா பண்ணக்கூடிய, பேசக்கூடிய, ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரே நபர்னா எங்க ஆண்டனி மாஸ்டர் தான். ஸோ மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டு இப்போ நமக்காக வந்து நிகழ்ச்சி கொடுத்ததே எங்க லொல்லு சபா ஆண்டனி அண்ணா அவருக்கும் மற்றும் அருமை அண்ணன் லொல்லு சபா பழனி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் ராஜ சுபாஷ் அண்ணன் நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க. இவ்வளவு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கள் அண்ணன்கள் நிகழ்ச்சி கொடுத்திருக்காங்க. ராஜ சுபாஷ் அண்ணன், நம்ம பழனியப்பன் அண்ணன் அவர்கள், லொல்லு ஆண்டனி அண்ணன் அவர்கள் வந்து அதனாலதான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். அண்ணனுக்கு அவங்க அன்புக்கு நாங்கள் எப்பவுமே அடிமை என்ற கணக்கில் இப்போ இதோ சொல்லு தந்துடாதீங்க பாஸ். பாஸ் பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. மூக்குத்தி லிப்டி கொண்டே வச்சிருக்கீங்க. ஏதாவது பண்ணி அண்ணன் அசுங்க என்னடா பண்றீங்க? மூட்டையை தூக்க முடியலையா? இந்த மூட்டை தூக்க பேசாம ஜிம்பாடிடா, ஜிம்பாடி ஆம்ஸ் பாத்தியா? நானும் தொங்குறேன். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு. தொங்கி தொங்கி விட்டு ஒரு கையை பறி கொடுக்குறக்கு ஸ்டமக்க பத்தியாடா, குத்துடா. நல்லா குத்துவான் போல் இருக்கு. பாறைய முடிஞ்சிருக்கோம்ல. சொன்னா கேட்க மாட்டேங்க. இது பஞ்சு இல்ல, தெஞ்சு. தொழில் நடக்கிற இடம்ப்பா. குத்த சொன்னா கொலவரியோட குத்தி உள்ள இருக்க யூரின் டேங்க் உடைக்கிற போய. சாரி. இந்த மாதிரி நாரிதான் ஒரு பயம் குடும்பம் வைக்க முடியாது, ஒரு சோழ வைக்க முடியாது. தெரிஞ்சுக்க. உள்ள வேற என்னென்ன உடஞ்சிச்சோ உள்ள ஒன்னால வடிவேல் சேகரன் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கூட ஆடிய அன்பு தலைவர்கள் சாமிஜி அவர்களுக்கும் நன்றி. சாமி குருஜியோட ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. வடிவேல் சேகர் எப்படி டான்ஸ் ஆனா இருக்கும் சொல்லுங்க. நம்ம வடிவேல் சேகரன் எப்படி பண்ணாரு? வடிவேலை விட நல்லா பண்ணாரு. ஐயோ நிஜமாவே இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தலைவர் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ராஜேஷ்குமார் உங்களுக்கெல்லாம் ஒரு இந்த ப்ரோக்ராம் வரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் தோணித்து. இந்த மாதிரி ஒரு கலைஞர்கள் இந்த ஆசிரமம் வந்து கிட்டத்தட்ட 32 வருஷமாக கலைஞர்களை ஊக்குவிக்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால் வரப்போகிற சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு ராத்திரி 7 to 9 இவங்களுடைய குரூப் ப்ரோக்ராம் நம்ம
சொல்லிட்டோம் கேள்விப்பட்டு 7-9 ரியலி ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இதில் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் ஆண்டனி நான் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், ஒரே ஒரு வாட்டி. ஆனால் நம்மெல்லாம் பொறுமையாக வேறு மாதிரி சிரிக்க வைக்கிறோம், அது தப்பு. ஆனால் இதை மாதிரி சிரிக்க வைக்கக்கூடிய கலைஞர்கள் சூப்பர். நிறைய நாள் இருந்து இவங்கெல்லாம் நம்மளுடைய சொத்து, இவங்கெல்லாம் நம்ம சொத்து. காசு பணங்கள்லாம் நம்ம சொத்து இல்லை, இந்த கலைஞர்கள்லாம் நம்ம சொத்து. அதனால் இவங்கெல்லாம் என் குருநாதனுடைய பூர்ணமான அனுகிரகத்தினால, ஏன்னா குருநாதனெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, அவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தினால நல்ல சீரும் சிறப்புமா இருக்கணும். தேங்க்யூ. ஐயா நம்ம டீம் எல்லாமே ஐயா ஜெராக்ஸ் தான், ஆனா ஒரிஜினல் மாதிரியே இருப்போம், அப்படியே வேற லெவல் பண்ணியிருப்போம். ஸோ நன்றி குருஜி, அவங்களுக்கு நன்றி தெரியும். நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க, வாழ்த்ததுக்கு நல்ல மனசு. ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த ராக்கியை கொள்றதுக்கு இன்னொரு ராக்கியை பறக்க வைக்க முடியாதா? எங்க அப்பனாலேயே முடியாதது. ராக்கி பாய் மாஸ்டர் ராஜ் அவர்களுக்கு வந்து மீண்டும் ஒரு முறை பெரிய நன்றி பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ மாஸ்டர் ராஜ். பண்ணிடலாம் கண்டிப்பா, சிறப்பா பண்ணிட்டு அண்ணா. எங்க ஒவ்வொரு கலைஞர் என்றும் எங்கள் ரத்தத்தின் ரத்தமாக இருக்கக்கூடிய எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய லொல்லு சபா ஆண்டனி அண்ணா அவர்களுக்கு இன்னைக்கு அஞ்சலி செலுத்த வந்துள்ள அத்தனை உள்ளவங்களும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவரும் இன்று போல என்றும் பல்லாண்டு காலம் சந்தோஷமா வாழணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கிறேன். இப்படிப்பட்ட அருமை அண்ணன் அவர்களுக்காக இன்று அஞ்சலி செலுத்த வந்துள்ள மற்றும் இங்கே கலை நிகழ்ச்சியும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சு அவருக்காக நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. ரத்தத்தின் ரத்தமே, அதாவது உண்மையான அன்புக்கு என்னைக்குமே அழிவே கிடையாது. அதுக்கு உதாரணமே இந்த நட்பு தான். உண்மையாக நட்பு தான் சிறந்த ஒரு விஷயம். அற்புதமாக இருக்கக்கூடிய அவங்க நண்பர்களுக்கும் அருமை அண்ணனுக்கும் நகல் நட்சத்திரங்களுக்கும் வெரைட்டி கலைஞர்களுக்கும் நடன நட்சத்திரம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதெல்லாம் கை தட்டுறீங்களே, அடாராரா அன்பு உள்ளங்களே, என்னுடைய பாசமிகு தாய்மார்களே. ஓகேவா? இந்த தருணத்தில் அருமையாக அனுப்புவதா அனைவரும் நாங்கள் போயிட்டா தப்பாயிடும். அதனால தான் நீங்கள் உட்கார்ந்து இருந்தவங்க நாங்கள் எல்லாமே உங்களை ரசித்து பார்த்துட்டு இருக்கோம். உண்மையாக தான் ஐயாவுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை தாய்மார்களுக்கும் தொழிலை வழங்கிய அன்னதானம் ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு இதுபோல் பல சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சிச்சு, எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க பாருங்க. நான் கிளம்பிட்டேன். மணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 ஆயிடுச்சு. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ராஜா நம்மளோட ப்ரோக்ராம் இருக்குது, அது கிளம்பிட்டேன். நல்ல ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. நம்ம ஆண்டனி இவர் தான் பார்க்கலாம்.